வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க, அ த ரீசன் ஃபார் சஃபரிங் மனிதனுடைய துன்பத்துக்கெல்லாம் என்ன பேசிக் காரணம் அப்படிங்கிறத நிதானமா பார்க்கலாம். அதான் இந்த வீடியோ. பொறுமையா கேளுங்க. அவசரப்படாதீங்க. இந்த வீடியோ ஏதோ வியூஸ்க்காக பண்ற வீடியோவோ, ஒரு அட்ராக்டிவான வீடியோ மாரிலாம் இருக்காது. இது நிதானமா உங்களுடைய உள்நிலையில நீங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பொறுமையா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா ஏதோ போற போக்குல ஷார்ட்ஸ் மாரி பார்க்குற மாரி ஃபாஸ்ட்டான வீடியோ கிடையாது இது. பொறுமையா, நிதானமா என்னுடைய இன்னர்ல ஒரு சேஞ்ச் வரணும். என்னுடைய உள்நிலையில நிஜமா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருந்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்குங்கிறத விட இத ஃபுல்லா நீங்க பார்க்கணுங்கிற எண்ணம் தோணும். பொறுமையா கேளுங்க. என்னன்னா, மனிதனுடைய சிக்கலுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த உலகத்துல நெறைய கேள்வி இருக்கு. நெறைய ஆன்மீக கேள்விகள் இருக்கு. நெறைய மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த கேள்விகள் நெறைய இருக்கு. ஆனா சில கேள்விகள் நம்ம வாழ்க்கையோட தொடர்பு உடையது. உதாரணத்துக்கு இப்ப ஆசை, கோபம், பயம், அ இந்த மாரி வாழ்க்கைன்னா என்ன? ஸோ இத மாரி நம்ம வாழ்வியலோட என்ன தொடர்பு இருக்கோ, அதெல்லாம் தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பத்தி சிந்திக்கணும். அத பத்தி மத்தவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மிச்சதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாலேட்ஜ் தான். அதனால இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் அதனால தான் இந்த கேள்விய பத்தி இவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மனிதனுடைய சிக்கலுக்கு என்ன காரணம்? ரீசன் ஃபார் சஃபரிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னன்னாங்க, மனிதன் எத வச்சு ஏங்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனத வச்சு தான் ஏங்குறான். மனிதன் ஏங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனத வச்சு தான். இப்ப நான் என் மனச வச்சு தான் நான் பேசுறேன். நான் எல்லாருக்கும் இந்த மனச பத்தி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. எதுல வருதுன்னா, மனசுல தான் வருது. அதே மாரி ஒருத்தர் மேல நான் கோவப்படுறேன். அந்த கோவப்படணுங்கிற எண்ணம் என் மனசுல தான் வருது. ஒருத்தங்க மேல பொறாமப்படுறேன். அதுவும் என் மனசுல தான் வருது. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். அதுவும் என் மனசுல தான் வருது. நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நெனைக்கிறேன். அந்த எண்ணமும் என் மனசுல தான் வருது. அதே மாரி நான் வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறது அந்த எண்ணமும் ஒரு ஒரு மனிதனுடைய மனதில தான் வருது. ஸோ எல்லாமே இங்க என்னன்னா, இப்ப உலகத்துல ஒரு 500,00,00,000 பேர், 700,00,00,000 பேர் தோராயமா இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா, எல்லாமே மனதின் மூலமா தான் இயங்குது. ஸோ மனிதன் அடிப்படையா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனசுன்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு அதோடைய மேனுவல நீங்க படிக்கணும். அதுதான் பேசிக். இப்ப நீங்க ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, இல்ல எதுவா வேணா இருக்கலாம். எந்த வெஹிக்கிளா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அத எப்படி அது ஆக்ஸிலேட்டர் இருக்கு? எங்க பிரேக் இருக்கு? இது மாரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா? சேம் அதே தான் மனச பத்தி. நம்ம ஏதோ அங்கங்க ஒண்ணு ஒண்ணு நம்ம அப்பா, அம்மா, சொசைட்டி, ஸ்கூல்ல, காலேஜ்ல நம்ம படிச்சது தெரிஞ்சத வச்சுட்டு அரைகுறையா வச்சு இந்த மனத வச்சு ஏங்குறோம். ஆனா அது எங்கேயாவது போய் வாழ்வியல் சார்ந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை வர்றப்ப தான் நம்ம அத பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்ம மனதின் மூலமா தான் இயங்குறோம். நம்ம மனம் தான் நம்மள இயக்குது அப்படிங்கிறது விழிப்புணர்வா இங்க நெறைய பேருக்கு புரியறதே கிடையாது. விழிப்புணர்வு இல்லாமலே மனம் உங்கள இயங்குது. ஸோ நீங்க அடிப்படையா என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மனம் எப்படி இயங்குதுங்கிறத நம்ம ஒரு வீடியோலலாம் சொல்ல முடியாது. அது வாழ்க்கை ஃபுல்லா நீங்க படிச்சாலுமே அத பத்தி புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இது ரொம்ப லென்த்தியஸ்ட் சப்ஜெக்ட். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க காலையில இப்ப நீங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு படிக்கணும், ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா முழிப்பு வராது. அதே நீங்க ஏதோ ஒரு டூர் போணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புடிச்ச விஷயம் செய்யணும்னு நெனைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திச்சிடுவீங்க. ஒரே மனம் எப்படி 2 விதமா இயங்குது அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு 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 ஒருத்தர பத்தி நினைக்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு நபர் இருக்காரு. எக்ஸ பத்தி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க அந்த நபர உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அவர பத்தி உங்களுக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மனது அடக்க நினைத்தால் அலையும். அதான் வேதாத்ரி மகரிஷி சொன்னார். சமீப காலத்துல வந்த பெரிய ஞானி வேதாத்ரி மகரிஷி.
அறிய நினைத்தால் அடங்கும். அது எப்படி இயங்குதுங்கிற போக்க நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றப்ப அது அடங்கி வரும். ஆனா, அத நீங்க கண்ட்ரோல் பண்றப்ப, சப்ரஸ் பண்றப்போ 1க்கு 2 மடங்கு அது எதிரொலிக்கும். அதான் மனதோடைய பொதுவா அதோட இயக்க நிலை. அது மாரி பல விஷயங்கள் இருக்கு மனத பத்தி. இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு காரணம் மனதோட சஃபரிங்க்கு. நீங்க உங்க உங்க மனம் எப்படி இயங்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது புரியலன்னா, அது எங்கேயாவது எப்படி நம்ம ஒரு காரோ, பைக்கோ ஓட்டிட்டு போனா ஆக்ஸிலரேட்டர் மட்டும் நம்ம ரைஸ் பண்றோம். ஆனா பிரேக் போட தெரியலன்னா எப்படி இடிச்சிட்டு நிக்கிதோ, சேம் அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க வாழ்வியல்ல எங்கேயாவது யார்ட்டயாவது மோதிட்டு சண்டை, பிரச்சனை, ஏதோ ஒரு கோவம் வந்து இதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிட்டு நிப்பீங்க. ஸோ, அதனால நீங்க உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட்டு மனம். 2வதுங்க வாழ்வியல பத்தி உங்களுக்கு புரிதல் இருக்கணும். வாழ்வியல்னா என்ன அப்டின்னா, இப்ப நம்ம வாழ்றோம் அதான் வாழ்வியல்ங்கிறது. வாழ்வியல்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஆசை இருக்கு. அது வந்து வாழ்வியல்ல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஆசைய பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஆசைனா என்ன? நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? அது மகரிஷி வந்து ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொன்னாங்க. புத்தர் வந்து ஆசையே வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சொன்ன கோட்பாடுகள். இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க சுய சிந்தனையில யோசிங்க. ஆசைனா என்ன? அப்படிங்கிற மாரி. அந்த ஆசையினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். அந்த ஆசையினால நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது. நம்ம அனுபவத்த வச்சு தான் நம்ம பார்க்கணும். புஸ்தகத்துல படிச்சத வச்சே போக்கூடாது. அப்புறம் அந்த ஆசை தொடர்ந்து நம்ம அனுபவிக்கிறப்ப, அதனால நமக்கு எத்தனையோ இன்பங்களும் வரும். துன்பங்களும் அதோட சேர்ந்து அடிஷனலா வரும். ஸோ, அப்ப ஆசை வந்து முழுமையா வந்து இன்பமும் குடுக்காது, முழுமையா துன்பமும் குடுக்காது. அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ள நீங்க வர ஆரம்பிக்கணும். எப்போ உங்களுக்கு வந்து இப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன புதுசா நம்ம சொல்லப் போறோம்? ஆசைனாலே நமக்கு வந்து எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும், அது ஏதோ ஒரு துன்பத்துல போய் கடைசியா முடியும். நீங்க எதுக்கு ஆசைப்பட்டாலும். அது வந்து ஆனா அது உங்களுக்கு அனுபவபூர்வமா, உங்க விழிப்புணர்வுக்கு அது வரணும். ஓ! எதுக்கு ஆசைப்பட்டாலும் நம்ம கடைசியில வந்து துன்பத்துக்கு வருங்கிறது உங்க புரிதல், உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். எப்ப அந்த அந்த புரிதல் உங்களுக்கு வருதோ, ஆசைய அடக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள நான் சொல்லல. நான் சொல்றது, உங்க அனுபவத்துக்குள்ள ஆசைய நீங்க அனுபவிக்கிறப்ப, ஏதோ ஒரு ஏஜ்ல புரியும். சில பேருக்கு 30 வயசுல புரியும். சில பேருக்கு 40 வயசுல புரியும். 50 வயசுல புரியும். அப்ப நம்ம ஆசைய அனுபவிக்கக் கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆசைய அனுபவிக்கலாம். ஆனா, அதனால நமக்கு ஒரு நிறைவோ, திருப்தியோ வராது. ஆசை வந்து நமக்கு ஒரு ப்ளஷர் தான் குடுக்கும். அப்படிங்கிற மாரி, அந்த புரிதலுக்குள்ள நீங்க வர ஆரம்பிக்கணும். அது மாரி இப்ப இது ஆசைங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இது மாரி உங்களுக்கு நெறைய சப்ஜெக்ட் இருக்கு வாழ்வியல்ல. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா நீங்க ஆராய்ச்சி பண்ண, உங்களுக்கு வந்து அந்த துன்பத்துக்கான காரணம் புரியும். ஏன்னா, இந்த உலகத்துல கோடான கோடி ஆசை இருக்கு. எல்லா ஆசையும் நீங்க அனுபவிக்கணும்னா, இதெல்லாம் பிராக்டிகலா ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாலே முடியாது. அப்போ இந்த ஆசை கடைசி வரைக்கும் உங்கள நிம்மதியா இருக்கவே விடாது. அப்ப நீங்க ஆசைய பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னாங்க, இந்த சொசைட்டி வந்து முக்கியமானது என்னன்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி சமீப கால ஞானி அவங்க. பெரிய மகான். அவர் தான் சொல்லுவாரு இந்த வேர்டு, "யூ ஆர் புரோகிராம்ட்" அப்படிம்பாரு. அதாவது நீங்க தன்னிச்சையா இயங்கல. உங்கள வந்து புரோகிராம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. புரோகிராம் பண்ணிட்டாருன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அ இப்ப நீங்க ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இப்ப நீங்கன்னா நீங்க யாரு? நீங்க சின்ன வயசுலேருந்து உங்க ஃபேமிலி, நீங்க படிச்ச ஸ்கூலு, நீங்க படிச்ச காலேஜு, அதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்குற இடம், நீங்க இருக்கிற சமுதாய அமைப்பு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இதோடைய கலெக்டிவ் மைண்ட் தான் நீங்க ஆக்சுவலி. ஸோ அதுல நீங்க எதெல்லாம் எந்தெந்த நபரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ, யாரால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறீங்களோ, அதெல்லாம் தான் நீங்க ஆக்சுவலி. அப்ப அவங்க வந்து நீங்க என்ன உங்க மைண்ட்ல வந்து ப்ரோகிராம் பண்றாங்களோ, இப்ப நீங்க google.co.inன்னு போட்டா, அது Google சர்ச் என்ஜின் வருது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ப்ரோகிராம். அது தன்னிச்சையா அ அது வந்து இயங்குறது கிடையாது. அந்த இத நீங்க டைப் பண்ணா இது வரணும் அப்படிங்கிற மாரி. அந்த மாரி உங்களுக்கு வந்து புரோகிராம் பண்ணிட்டாங்க உங்கள. புரியுதுங்களா? என்ன புரோகிராம் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்ப ஸ்கூல்ல நீங்க மார்க் எடுக்கிறீங்க. நீங்க 80 மார்க் எடுக்கிறீங்க. உடனே உங்க அப்பா, அம்மா, டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? யூ ஹேவ் டூ ஸ்கோர் மோர்.
நீங்க வந்து அவர் எப்படி மார்க் எடுக்கிறார் பாருங்க, அவ எப்படி மார்க் எடுக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 90 எடுக்கணும், 100 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு நாளடைவுல உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு காலேஜ் போனோனேயும் அந்த கம்பேரிசன் வர ஆரம்பிக்கும். ஓ! என்ன விட இவங்க கம்மியா இருக்காங்க. என்ன விட இவங்க அதிகமா இருக்காங்க. எப்போதுமே அந்த லோயர், ஹையர் கம்பேரிசன் அது ஒரு ஹேபிட்டா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வேலைக்கு போனோனே என்ன விட அவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க. என்ன விட சேலரி வாங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஃபேமிலிக்குள்ள என்ன விட அவங்க அழகா இருக்காங்க. என்ன விட அவங்க பெட்டரா இருக்காங்க. என்ன விட நல்லா பேசுறாங்கன்னு இந்த கம்பேரிசன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது கடைசியில எங்க போய் முடியும் அப்டின்னா, கடைசி வரைக்கும் உங்கள நிம்மதியாவே இருக்கக்கூடாது. நீங்க எதுக்கு எஃபோர்ட் போட்டீங்க? நீங்க வந்து எங்க போயி அ நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடைஞ்சத, நீங்க உணர்ந்து அத அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்கள எந்நேரமும் ஒரு ஓட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கம்பேரிசன்ங்கிறது. இது வந்து எப்படி உங்களுக்கு வருது அப்டின்னா, உங்கள ப்ரோகிராம் பண்ணிட்டாங்க. இந்த கம்பேரிசன் பண்ணணுங்கிற இந்த குணம். ஸோ இது பொறாமைங்கிறது ஒரு குணம். இது மாரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அறியாமலே அன்கான்ஷியஸா உங்க மனசுல ப்ரோகிராம் ஆயிருக்கு. அதுபடி தான் நீங்க இயங்குறீங்களே ஒழிய, நீங்க தன்னிச்சையா, விழிப்புணர்வா எந்த ஒரு மனிதனுமே 99.9% எந்த ஒரு மனிதனுமே இங்க தன்னிச்சையா இயங்குறது கிடையாது. ஸோ அது மாரி ரிலேஷன்ஷிப்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வாழ்வியல் சார்ந்து. ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானது. நம்ம கணவன், மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அப்பா, அம்மா, குழந்தைங்க அது ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிறது நமக்கு என்னன்னாங்க எல்லாமே நமக்கு தெரியுதுன்னு நெனச்சுக்கிட்டு டிஃபால்ட்டா அதேதான். மேனுவல படிக்காம பைக்க டக்குன்னு கார ஓட்டுற மாரி வேகமா ஓட்டிர்றோம். அப்புறம் பிரேக் எங்கன்னே தெரியல எங்கேயாவது இடிச்சுட்டு நிக்கிறோம். சேம் அதே தான். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அதே தான். நமக்கு எல்லாமே தெரியுதுன்னு நெனச்சுக்கிறோம். பழகுறது. ரிலேஷன்ஷிப்னா என்ன பழகுறது. பழகும் கலை. அது நமக்கு தெரியுதுன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அது நீங்க போய் நம்ம கூட இருக்கிறவங்கள கேட்டா தான் தெரியும். நம்மளுடைய கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர்ஸு, நம்ம பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்கள்ட்டலாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான், அவங்கலாம் ஆர் தே ஹேப்பிங்கிறல அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்தா தான் உங்களுக்கு புரியும். ஓ! நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டரா இல்ல அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு வாழ்வியல்ல ஒரு முக்கியமான பகுதி. அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் மேல கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த அ இறைவன் அதாவது அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த யுனிவர்சல் பவர் அப்படின்னு சொல்றோம். அது மாரி என்னென்ன வேர்ட்ஸ் வேணுமோ உங்களுக்கு சொல்லிக்கோங்க. இப்போ பேசிக்கா இறைவன் அவ்வளோதான். அது ஒவ்வொரு ரிலிஜியன்லயும், ஒரு ஒரு ஆன்மீக மார்க்கத்திலயும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேர் சொல்லிக்கலாம். இறைவன பத்தி நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இறைவன் சார்ந்த அந்த கோட்பாடுகள், அந்த இறைவன்னா என்ன? நம்ம எங்கிருந்து வந்தோம்? நம்மளுடைய வாழ்வியலுடைய நோக்கம் என்ன? நம்ம எங்கிருந்து வந்தோம்? எங்கிருந்து போணும்? இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மறைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இனிஷியலா தேவையில்லைனாலும், ஒரு ஏஜுக்கு அப்புறம் 40, 50 வயசு போக போக, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெறும் நாலேட்ஜ் லெவல்ல இருந்து பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே வந்து அ அனுபவ நிலையில உங்களுக்கு அது அது சம்மந்தப்பட்ட இது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இறைவன நோக்கி நீங்க போக போக ஒரு ஒரு துன்பமா உங்கள விட்டு விலக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எடுத்தோனே போக தேவையில்ல. நீங்க பிறக்கிறப்ப ஆசைகளுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். ஆசைகள அனுபவிக்கணும். அப்புறம் ஆசைகள் வந்து நிறைவு பெறாது அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வந்து, நம்ம வந்து அப்புறம் இறைவன நோக்கி போற பயணம் தான் இந்த வாழ்க்கை வாழ்வியல்ங்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா. ஸோ, அதனால இத நான் இப்போ இந்த வீடியோ அப்படியே நான் ரிவைஸ் பண்றேன். மனிதனுடைய அடிப்படை சஃபரிங்க்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து தான் மனத வச்சு தான் இயங்குறோங்கிறதே அவங்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு. நம்ம மனத நம்ம எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத அது தெரியல. அதுதான் வந்து அடிப்படை காரணம். அதுக்கப்புறம் வாழ்வியல் சார்ந்த ஆசை, பொறாமை, இந்த கம்பேரிசன்னு, இந்த நம்ம வந்து எவ்வளோ சம்பாரிக்கணும், ரிலேஷன்ஷிப் இது மாரி நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இறைவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறப்ப தான், மொத்தமா நமக்கு இந்த சஃபரிங் வந்து கம் டூ அன் எண்ட் ஆக்சுவலி. ஸோ இத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது ஒரு 10 நிமிஷம் வீடியோலாம் சொல்ல முடியாது.
தொடர்ந்து பாருங்க. இந்த மாரி வீடியோஸ் வந்து அ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல. ஆனா ரொம்ப பொறுமையா இருந்தா தான் இதுக்குள்ள முடியும். இது வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவான வீடியோ கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன். இது வந்து உண்மைய சிம்பிளா, நேரடியா என்னவோ அத தான் நான் இதுல பேசப் போறேன். ரொம்ப வந்து இது சில டைம்ஸ் லென்த்தி வீடியோவாவும் போகும். சம்டைம் இது வந்து ஷார்ட் வீடியோவாவும் இருக்கும். அ அதனால உண்மை என்னவோ அத மட்டும் நேரடியா இதுல சொல்லலாங்கிறது தான் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இறை அருள்லையும், குரு அருளாலயும் எந்த அளவுக்கு அத சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணுமோ ட்ரை பண்றேன். தொடர்ந்து பாருங்க. தேங்க் யூ.